30 ரூபா தம்பி, வேணுமா? லூசுனா எவ்வளோ வரும்? லூசா இருந்தாலும் பைத்தியமா இருந்தாலும் ஒரே விலை தான். வாங்க சார், உட்காருங்க. முடி உங்களுக்கு என்ன மாடல்ல வெட்டணும்? ரொம்ப சின்னதா வெட்டுங்க. சரி, எவ்வளோ சின்னதா வெட்டணும்? எனக்கு பின்னாடி முடிய பிடிச்சி இழுக்காத அளவுக்கு சின்னதா வெட்டுங்க. ஏமா, நான் வெளியே போண்டாரே. இல்லை, எதுக்கு இப்படி படிச்சாம ஊரை சுத்து நடக்க? நீ நல்லா படிச்சாதானே ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல பேர் வாங்க முடியும். சும்மா போங்க. இல்லை என்ன? சும்மா படிச்சு நல்ல பேரை வாங்க நல்ல பேரை வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு நான் பிறக்கும் போதே நல்ல பேரை வச்சிருந்தா என்னவா? என்ன ஒன்று சொல்லாம சாப்பிடுது? ஏன்னா ரசத்துல புளியே வீட்டையில நீங்க என்ன ஒன்று சொல்லாம சாப்பிட்டு இருக்கோம்? நீ ரசம் வச்ச போறான்னு சொன்ன நேரமே எனக்கு வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி தான் இருந்தது. இவ கலண்டர்ல என்னதை பார்த்துட்டு இருக்கா? கலண்டர்ல என்னதை பார்த்துட்டு இருக்க? அதாங்க பள்ளி விழுந்த பலன் பார்த்துட்டு இருக்கேன். இங்கதா நான் பாக்குதேன். ஆமா, பள்ளி எதிர விழுந்தது. அதாங்க நீங்க சாப்பிட்ட சாம்பார்ல விழுந்தது. யோ பாவி மனுஷா, எதுக்கு இப்படி குடிச்சு குடிச்சு காசெல்லாம் வேஸ்ட் ஆக்குத? நீ மட்டும் பியூட்டி பார்லருக்கு போய் காசு எல்லாம் வேஸ்ட் பண்ணலையா? நான் உங்க கண்ணுக்கு அழகா தெரியும் தானே பியூட்டி பார்லருக்கு எல்லாம் போறேன். நான் மட்டும் எதுக்கு குடிச்சதேன்? நீ எனக்கு கண்ணுக்கு அழகா தெரியும் தான் குடிச்சதேன். ஹலோ டார்லிங், இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர முடியாது போல இருக்கு. என்ன, எதுக்கு வர முடியாது? எவனோ கார்ல உள்ள ஸ்டியரிங், கிளட்ச், பிரேக், ஆக்சிலேட்டர் எல்லாத்தையும் கலந்துட்டு போயிருக்கான். எருமை குடிச்சா இருக்க? லைட்டா குடிச்சிருக்கேன். மூதேவி, முதல்ல பின்னாடி சீட்ல இருந்து முன்னாடி சீட்ல வந்து இருந்து காரை எடுத்து வீட்ல வந்து தொலை. பின்னாடி சீட்ல இருக்கேன். செல்லம், உனக்கு தீபாவளிக்கு சாரி எடுத்துறவா இல்ல சுடிதார் எடுத்துறவா? உங்களுக்கு எது துவைக்க ஈஸியா இருக்குமோ அதே எடுத்துதாங்க. பிரியா, ஒரு காஃபி. இந்த 2 நிமிஷத்துல எடுத்துட்டு வரேங்க. இந்தாங்க. பிரியா, ஒரு காஃபி. என்னது? ஒரு காஃபி உனக்கு போட்டு தரட்டான்னு கேட்டேன். இவ்வளவு சமாளிச்சதுக்கு முன்னாடி போதும் போதும் ஆயிடுது. இந்த சாப்பாடு மனுஷன் சாப்பிடுவானா? தெருவுல போற நாயும் சாப்பிடாது. என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்க? சத்தமா பேசாதீங்க. உங்க அம்மா இந்த சாப்பாடு தான் ரூம்ல இருந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு இருக்கி. என்ன சோற விட வெண்டைக்காய் நிறைய இருக்கி? என்ன வெண்டைக்காய் விலை குறவா இல்ல வெண்டைக்காய் சாப்பிட்ட அறிவு வளரும் சொன்னாவா? அதான் நிறைய எடுத்துன்னு வந்தேன். வெண்டைக்காய் சாப்பிட்டு நிறைய அறிவு வளரும் சொல்லி என்ன வச்சு ப்ரூஃப் பண்ண போறியா? இல்ல வெண்டைக்காய் சாப்பிட்டா ஒரு அறிவு வளராதுன்னு சொல்லி உங்களை வச்சு ப்ரூஃப் பண்ண போறேன். மேடம், நீங்க தானே எங்களோட கல்யாணத்துக்கு என்னோட ஒய்ஃபுக்கு மேக்கப் பண்ணது? ஆமா, நான் தான் பண்ணேன். என்ன? நான் உங்களை நான் இத்தனை நாளா தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு gift தரணும். கிஃப்டா? தாங்க தாங்க. இந்தாங்க. ஐபோனா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு ஐபோன் வாங்கி தந்திருக்கீங்க. சரி, ஓபன் பண்ணுங்க. என்ன ஓபன் பண்ணா நோக்கியா செல் இருக்கி? கல்யாணத்துக்கு எனக்கும் இப்படிதான் இருந்தது. எத்தி 2 பேர் மலர்ந்து கிடந்து டிவியை பார்த்துட்டா இருக்கும். டிவி பார்த்து எல்லாம் போதும். நான் கடைக்கு போண்டாரு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவு வச்சிருக்கணும். இப்ப வரும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வரும்போது பாத்திரம் எல்லாம் கழுவி இருக்கணும். இந்த மனுஷி வேற சும்மா பாத்திரங்களோட மனுஷன உயிரோட எடுக்குது. அது நான் நேத்துக்கு பாத்திரங்கள முதல்ல தெரியலையா? போ போ நல்லா கழுவு கழுவு. ஹலோ பேபி, என்ன பண்ற? அம்மா இப்பதான் வெளிய போனாங்க, அதான் பேசுறேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேச்சு. அம்மா எவரோட ஃபோன் பேசிட்டு இருக்க? என்னோட சரியா மாட்டனையா? வா, இன்னைக்கு அம்மா வரட்டும் உனக்கு உண்டு. ப்ளீஸ் ப்ளீஸ் செல்ல தங்கச்சி, இல்ல அம்மிட்ட சொல்லாத. நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். சரி, நீ இன்னைக்கு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவுனா நான் அம்மிட்ட சொல்ல மாட்டேன். சரி கழுவுதே. இந்த கொம்பட சரியா மாட்டேன். இப்போ இவ கழுவ வேண்டிய பாத்திரத்தை நான் கழுவிட்டு இருக்கேன். 2 பேர் பாத்திரம் நான் கழுவியாச்சா? ஏமா ஓடுவாங்க கூட ஒரு விஷயம் சொல்லணும். இது என்னதே சொல்ல போறா? ஏமா நீங்க வெளிய போனோமே, இந்த கொம்பை எவனோ கூட ஃபோன் பேசிட்டு இருந்தா. டேய் மச்சான், எங்க போய் விழுந்த? மூஞ்சில இப்ப அடிபட்டு இருக்கி. வீட்டுல பெண்டாடிட்ட சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கேட்டேன். அவ அப்பளம் வச்சா. அப்பளத்துக்கு கூட உருளைக்கிழங்கு மசாலா வச்சா. நான் கேட்டேன், அப்பளத்துக்கு எதுக்கடி உருளைக்கிழங்கு மசாலான்னு கேட்டேன். அதுக்கு பூரி கட்டையை வச்சு மூச்சு திணற அடியில தீத்து போட்டா. இதுல என்ன தப்பிருக்கி? அப்பளத்து கூட யார் உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிடுவா? அவ அடிச்ச பிறகு தான் தெரிஞ்சது அது அப்பளம் இல்ல, பூரின்னு. ஏங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க என்னோட முதல்ல ஐ லவ் யூ சொன்னீங்களே, அப்ப நான் திக்கு முக்காடி போய் 1 மணிக்கு நேரம் பேசாமே இருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை எப்படி நான் மறக்குவேன்? அந்த 1 மணி நேரம் தான் எனக்கு வாழ்க்கையிலே நான் கடைசியா சந்தோஷமா இருந்த நேரம். என்னவே?